சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது எடப்பாடி தொகுதியில் வாக்களிக்க வருகிறார். மறுபுறம் தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது வாக்கு செலுத்துவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்து தற்போது வாக்கு செலுத்தி வருகிறார். அதனுடைய காட்சியும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மறுபுறம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது குடும்பத்தினருடன் எடப்பாடி தொகுதியில் வாக்கு செலுத்துவதற்காக வருகை தருகிறார். மறுபுறம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வாக்கு செலுத்துவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கும் அந்த காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்குச்சாவடிக்கு வருகை தருகிறார். மறுபுறம் தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது வாக்கு செலுத்துவதற்காக தனது ஜனநாயக கடமையை ஆற்ற இருக்கிறார். சட்டமன்ற தேர்தல் காலை 7 மணி முதல் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் சிலுவம்பாளையம் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் குடும்பத்துடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது வாக்கு செலுத்த இருக்கிறார். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் காலை முதல் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்குப்பதிவானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான முழு விவரங்களுடன் செய்தியாளர் இணைந்திருக்கிறார். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தமிழகம் முழுவதும் தொடங்கியது. 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக இன்று தேர்தல் நடைபெறுகிறது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை 11 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. இந்த 11 சட்டமன்ற தொகுதிகளில் 13,82,049 ஆண் வாக்காளர்களும் 19,97,983 பெண் வாக்காளர்களும் 324 இதர வாக்காளர்கள் என 27,80,356 பேர் வாக்களிக்க உள்ளனர். சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை 3,469 வாக்கு மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது மனைவி மகனுடன் வந்து வாக்களித்தார். அதாவது எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிலுவம்பாளையம் பகுதியில் உள்ள நடுநிலை பள்ளியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்களித்தார். முதலமைச்சர் வேட்பாளர் என்றாலும் கூட தன்னுடைய ஜனநாயக கடமையை நீண்ட வரிசையில் அதாவது பொதுமக்களுடன் இணைந்து வீட்டிலிருந்து நடந்து சென்று வந்தார். தொடர்ந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்களித்தார். தொடர்ந்து அவரது மனைவி மகன் என அடுத்தடுத்து வாக்களித்து வருகின்றனர். ஜனநாயக கடமையை தற்பொழுது ஆற்றியுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர்.